ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ. அதுக்கு ஒரு நல்ல மாங்காவை கழுவிட்டு தொடச்சிட்டு அந்த மாங்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கடுகு போட்டு அது நல்லா பொரிய விட்டுறணும். பொரியாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வாசனையும் இருக்காது, நல்லாவும் இருக்காது அது. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலை போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு போடுங்க. போட்டுட்டு அந்த கருவேப்பிலை நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ சிம்மில் வச்சுருக்கிறதுனால அது கருகவும் செய்யாது, இப்படி இருக்கும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மிளகாத்தூளை போட்டுக்க போகிறோம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, இது வந்து சின்ன ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஸ்பூன் மாதிரி சைஸ், அதனால 2 போடுறேன். டீஸ்பூனில் போட்டிங்கன்னா 1 போதும். இல்லை காரம் கூட வேணுங்கிறவங்க கூட சேர்த்துக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த மாங்காயை அதில் போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். வதங்கி அது ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து வைக்க போகிறோம். இப்படி செஞ்சிங்கன்னா இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கிற ஊறுகாயாக இருந்தால் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து தயிர் சாதத்தை பிசைஞ்சிட்டு அது மேலே போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அது வெந்தது தெரியும். ரொம்ப குலைவாக வேகாமல் ஓரளவு நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வர அளவுக்கு அதை நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாப்பொடி பத்தாததுக்கு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் நான். உப்பு பத்தலைனாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதை எடுத்து அப்படியே போடணும். வெந்தயம் பெருங்காயம் ஏற்கனவே எப்படி வறுத்து பொடி பண்ணணுங்கிறதெல்லாம் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் பெருங்காய பொடி வீட்டில் எப்போயுமே நீங்கள் வச்சுருந்தீங்க, வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறையா டிஷ்ஷுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இதை போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இல்லை கூட நாள் கூட இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா.